ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். எல்லாமே என் தப்பு தான். என்னோட தப்புனால தானே என்னை விட்டுட்டு போனீங்க. நாம் திரும்ப ஒன்றா சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் அதெல்லாம் நடக்குமான்னு தெரியல. குழந்தைய ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறது என் பொறுப்பு. குழந்தை ஆம்புலன்ஸில் தான் இருக்கும். பணம் என் அக்கௌண்ட்டுக்கு வந்தோடனே நீ ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு போயிடலாம். அவ்வளோதான். டாக்டரு உஷாராக தான் இருக்கான். எங்கே அவனை ஒன்றும் ஆளை காணோம். ஃபோனை போடு. ஆம்புலன்ஸ் டிரைவர் ஓகே. நீங்கள் சொன்ன இடத்துக்கு வந்துடுவான். ச்சே, ஃபோன் எடுக்கல. ஃபோனை எடுக்கிற வரைக்கும் பண்ணு. டேய், இதுக்கு மேலே நீங்கள் சொல்கிற எதையும் என்னால் செய்ய முடியாதுடா. என்னது முடியாதா? ஏன்? டேய், நீங்கள் சொல்கிறது ஒன்றும் சின்ன விஷயம் இல்லைடா. ஒரு சின்ன பொண்ணோட ஆர்கன் எடுத்து அதை யாருக்கும் தெரியாமல் டிஸ்போஸ் பண்ணணும். அதில் உனக்கு என்ன பிரச்சனை? அந்த பொண்ணுக்கு ஏன் பொண்ணு வயசுடா மயிறு. பணம் பணம்னு ஒரு தப்பை மறைக்க இன்னொரு தப்பு, அதை மறைக்க இன்னொரு தப்புன்னு இங்கே வந்து நிற்கிறேன். என்னால் முடியாதுடா. முடியாதுன்னு சொல்கிறான். ஃபோனை ஸ்பீக்கரில் போடு. ஏய், எங்கள் கூட சேர்ந்து எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு பணத்தை வச்சு என்ஜாய் பண்ணிட்டு இப்போ நல்லவன் மாதிரி பேசுகிற. நீ பாரு, நாங்கள் செட்டில் ஆகணும். கடைசியாக ஒரு சம்பவம். இதை கரெக்டாக பண்ணிட்டா நாங்கள் செட்டிலு. அதுக்கப்புறம் நீ எங்களுக்கு தேவையே இல்லை. உன் குழந்தைய நினச்சி செய்யலைன்னு சொல்கிறியா? இதை நீ பண்ணலாம், உன் ஃபேமிலியை நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல. நீ பண்ணுற. இவ்வளோ ரிஸ்க் இருக்கிறோம். வந்துடுவான்ல. அவன் வருவான். நான் ரெடியாக இருக்கேன்.
ஐயோ, தப்பு பண்ணிட்டேனே, தப்பு பண்ணிட்டேனே. The number you are trying to The number you are trying to ஹலோ, ஏய், நீ என்கிட்ட பேச மாட்டேன்னு தெரியும். நான் அவ்வளோ பண்ணியிருக்கேன். எல்லாம் என் தப்பு தான். ஏய், கால் கட் பண்ணிடாத. நான் சொல்கிறது மட்டுமாவது கேளு. நம்ம திரும்பவும் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன். நான் சொல்கிறத நீ நம்ப மாட்டேன்னு தெரியும். இன்னைக்கு கூட ஒரு குழந்தைய கிட்னாப் பண்ணுறதா பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அந்த கிட்னாப் பண்ணி மாட்டிக்கிட்டா நாம் 2 பேரும் திரும்பவும் எப்போவுமே ஒன்று சேர்ந்து வாழ முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த கிட்னாப் பண்ணலை, எங்கேயும் போகலை, எதுவும் பண்ணலை. இப்போ கூட நான் ஏன் கால் பண்ணேன்னா நான் போலீஸில் சரண்டர் ஆக போகிறேன். எப்போ ரிலீஸ் ஆகுனே தெரியல. அதுக்கு முன்னாடி உன்னையும் பாப்பாவையும் ஒரு முறையாவது நேரில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். அது நடக்காதுன்னு தெரியும். உங்கள் வாய்ஸையாவது கேட்கலான்ட்டு தான் கால் பண்ணேன். என்ன நம்புடி ஃபயரு. பாப்பாவை நல்லா பார்த்துக்க. ஹலோ சார், நான் ஆனந்த் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். நீங்கள் மட்டும் இந்த கேஸ்லேருந்து எப்படியே எஸ்கேப் ஆகிட்டீங்க போல். மாவனை இன்னைக்குள்ளே மாட்டுவேன் நீ. சார் ப்ளீஸ் சார் தயவு செஞ்சு. என்ன சொல்ல போகிற நீ? எனக்கு இந்த கேஸுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல போறியா? ஏய்,
எதுவுமே தெரியாமல் நடிக்கிறியா நீ? உன்னை தவிர இந்த கேஸில் இன்வால்வ் ஆன எல்லாரையும் பிடிச்சாச்சு. நீ மட்டும்தான் மிஸ்ஸிங். எப்படி தப்பிக்கிறேன்னு பார்க்குறேன். சார் ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க சார். டேய் திருட்டு நாய, பணத்துக்காக குழந்தைய கூட கடத்தி என்ன வேணாலும் பண்ணுற புறம்போக்கு தானடா நீ. என்ன சொல்ல போற சொல்கிறா? பணம் தான் லைஃப்பில் எல்லான்னு எந்த எல்லைக்கும் போகலான் இருந்தேன் சார். ஆனால் அது என் குழந்தை வயசில் இருக்கிற இன்னொரு குழந்தைய கொல்லணும்னு வந்து நின்று அது என்னால் பண்ண முடியல. அது நடக்கவும் கூடாதுன்னு முடிவு பண்ணேன் சார். அதான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணேன். பிளான் என்னென்னா 8 to 11 அந்த குழந்தைக்கு கிளாஸ் சார். 8 மணிக்கு வரும்போதாவது, அப்படி இல்லைன்னா 11 மணிக்கு கிளாஸ் முடித்து போகும்போதாவது அந்த குழந்தைய கார்லேயே வச்சு கிட்னாப் பண்ணுறது தான் சார் பிளானு. கிட்னாப்புக்கு ஒத்துக்கல சார். என் ஃபேமிலியை கார்னர் பண்ணி நான் ஒத்துக்க வச்சுட்டாங்க சார். ஆனால் நான் கிட்னாப் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் சார். உங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே எங்களுக்கு ஆள் இருக்குது சார். எனக்கு யாரை நம்புறதுனே தெரில சார். நான் இல்லைன்னாலும் வேறு யாரையாவது வச்சு கிட்னாப் பண்ணி அந்த பழி என் மேலே போட்டுருவேன்னு நான் பயந்துட்டேன் சார். அதனால தான் அந்த நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் எங்கேயாவது மறைஞ்சிருக்குன்னு முடிவு பண்ணிட்டேன் சார். பிளான் பண்ண டைமில் நான் அங்கே இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன் சார். கேங்கில் யாருக்கிட்டையும் மாட்டக்கூடாதுன்னு நினச்சேன் சார். அவங்க என்னை தேடி வராத இடமா பார்த்து மறைஞ்சிருக்குன்னு முடிவு பண்ணேன் சார். இன்றைக்கி எலெக்ஷன்றதுனால ஓட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் பூத்துலேயே மறைஞ்சிருந்துட்டேன் சார். அதுக்கப்புறம் வர்ற வழியில் பிளட் டொனேஷன் கேம்ப் இருந்ததுனால பிளட் டொனேட் பண்ணிட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் இருந்துட்டேன் சார். இன்றைக்கி என்னால் எங்கெங்கெல்லாம் மறைஞ்சிருக்க முடியுமோ அங்கங்கெல்லாம் மறைஞ்சிருந்தேன் சார். இன்றைக்கி இந்த கிட்னாப்பில் இன்வால்வ் ஆகலைங்கிறதுக்கு என் விரலில் இருக்கிற மையம், என் கையில் இருக்கிற பிளட் டொனேஷன் சர்டிஃபிகேட்டை தவிர வேறு ஆதாரமே இல்லை சார். நான் இது வரைக்கும் பண்ண எல்லா தப்பையும் ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆகிட்டேன் சார். ஹெல்ப் பண்ணுங்க சார். திரும்பவும் எனக்கு என் ஃபேமிலி லைஃப் வேணும் சார். ப்ளீஸ் சார். அப்படியா? ஃபஸ்ட்டு நீ வந்து சரண்டர் ஆகு, மற்றதை அப்புறம் பேசிக்கலாம். சார் தேங்க்ஸ் சார். அம்மா எங்கடா? அம்மா கீழே இருக்காங்க. ஏஞ்சல் என்ற 4 வயது சிறுமியை கடத்தி கொலை செய்த வழக்கில் தேடப்படும் நபர் ஆனந்த், வயது 32. காலம் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது, அதை நான் பயன்படுத்திக்கிட்டேன். இப்போ உங்கள் கையில் முழுசாக 24 மணி நேரம் இருக்குது. அட்லீஸ்ட் கடமைக்காவது உங்கள் கடமையை செய்யுங்க.